மாம்பழத்திற்கு பெயர் போன சேலத்தில் இந்த ஆண்டு விளைச்சல் குறைந்துள்ளது. இதனால் சந்தையில் மாம்பழங்களின் வரத்து இன்றி காணப்படுகிறது. இது மாம்பழ பிரியர்கள் மத்தியில் வருத்தத்தை ஏற்படுத்தியுள்ளது. முக்கனிகளில் முதல் கனியாக திகழும் மாம்பழங்கள் சேலம் மாவட்டத்தில் ஆயிரக்கணக்கான ஏக்கரில் விளைவிக்கப்படுகிறது. சேலத்து மாம்பழம் தித்திக்கும் மாம்பழம் என்று சொல்லும் அளவிற்கு அதன் சுவையும் மனமும் கொண்ட மாம்பழங்களில் சேலம் பெங்களூரா, இமாம் பசந்த், மல்கோவா, அல்போன்சா, செந்தூரா, பங்கனப்பள்ளி என 50க்கும் மேற்பட்ட வகை மாம்பழங்கள் இருந்தாலும் இதில் குறிப்பிட்ட வகை மாம்பழங்கள் மட்டுமே அனைவராலும் விரும்பி வாங்கப்படுகிறது. தற்போது பூக்கள் பூத்த நிலையில் மழை பெய்யாத காரணத்தால் விளைச்சல் குறைந்து பெரும் பாதிப்பு ஏற்பட்டுள்ளதாக கூறுகின்றனர் விவசாயிகள். ஒரு ஏக்கருக்கு ஒரு 25 ரூபா செலவு பண்ணிருப்பான். இது அந்தளவு கூட வராது பிள்ளைங்குது. இந்த தடவை போன வருஷம் கொஞ்சம் பரவாயில்ல, இந்த தடவை ரொம்ப மோசமாக போச்சுங்க. காய் 105% கூட காய் யாருக்குமே கிடையாது. அந்த மழை கம்மி, மழை இல்லாததுனால காப்பு இல்லைங்க, எல்லாம் கொட்டி பிடிச்சி. இப்பயே தரிசோட காய் எல்லாம் பூரா கொட்டிக்கிட்டே தான் சார் இருக்குது. சேலத்தை சுற்றியுள்ள 100க்கும் மேற்பட்ட கிராமங்களில் இருந்து இந்த மாம்பழங்கள் சந்தைக்கு வரும். இதனால் சேலம் கடை வீதிகளில் மாம்பழங்கள் வாசம் வீசும். ஆனால் இந்த ஆண்டு பழங்கள் அதிக அளவில் வராத காரணத்தால் மாம்பழ பிரியர்கள் வருத்தமடைந்துள்ளனர். நிறைய ஃப்ரெண்ட்ஸுங்க மார்ச் மாதம்தான் மாம்பழம் வேணும்னு சொல்லி எங்களுக்கு ஃபோனில் சொல்லிட்டு இருப்பாங்க. ஆனால் இந்த தடவை அந்த மாதிரி கிடைக்க மாட்டேங்குது. இருந்தாலும் கொஞ்சம் லேட்டாக அனுப்புவோம். சேலத்து மாம்பழங்களை வெளிநாட்டிற்கும் வெளி மாநிலங்களுக்கும் அனுப்பி வைக்கவும் முன்பதிவு நடைபெற்று வருகிறது. அதற்கான முன்பதிவில் முழு வீச்சில் ஈடுபட்டுள்ள மாம்பழ வியாபாரி சீனி மாம்பழங்கள் வரத்து குறைவாக உள்ளதாக தெரிவித்தார். மாம்பழ விளைச்சல் பார்த்தீங்கன்னா லேட். எப்பயுமே மார்ச் 15 மாம்பழ வரத்து கொஞ்சம் ஸ்டார்ட் ஆகிடும். இப்போ இந்த டைம்லாம் கொஞ்சம் அதிகம் வர ஆரம்பிக்கும். இந்த வருஷம் ரொம்ப குறைவாக இருக்கிறனால மாம்பழ வரத்து 15 தேதிக்கு ஏப்ரல் 15 மேலே தான் மாம்பழ வரத்து இருக்குன்னு எதிர்பார்க்குறோம். இதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா மழை வர்றது மழை இல்லாதது தான். பூக்கள் நல்லா பூத்துச்சு, எல்லாமே கரெக்டாக இருந்துச்சு. பட் மழை இல்லாதனால பூக்கள்லாம் கருகி கொஞ்சம் காய் வரத்து குறைஞ்சிருச்சு. மழை பெய்தால் மட்டுமே மா விளைச்சல் அதிகரிக்க வாய்ப்புள்ளது. சேலம் மாவட்டத்தில் மாம்பழ விவசாயிகளுக்கு தனி சந்தை அமைத்து தர வேண்டும் என்பது மா விவசாயிகளின் கோரிக்கை. ரியாஸ், நியூஸ் 7 தமிழ், சேலம்.